ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்மணி அன்புடன் சீரியலில் கண்மணி வந்து ஓனரோட காலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அதே மாதிரி அந்த கம்பெனி ஆர்டர் எடுத்தவங்களும் கால் பண்ணி உன்னோட இடியாப்பம் வடகறி ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்கள் கம்பெனிலே இதை பற்றி தான்ப்பா நாங்கள் பேசிகிட்டு இருக்கோங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே குடும்பத்தோடு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி வந்து அங்கே சமையல் செஞ்சு எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்ருப்பாங்க. இவ்வளோ வருஷமாக இங்கே தான் இருக்கீங்க, நீங்கள் கேட்ட சம்பளத்தோட நான் நிறையா கொடுத்துருக்கேன், இது யார் பார்த்த வேலை, எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமே நாங்கள் நல்லா தான் பார்த்தோம், எப்படி ஆச்சுன்னு தெரியலங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அன்பு ரொம்பவுமே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் வந்து நியூஸில் வந்திருக்கு. அதை ஃபோனில் பார்த்துட்டு கண்மணி ரொம்பவுமே வருத்தப்படுறாங்க. அவங்க சித்தி சொல்கிறாங்க அவங்களுக்குள்ள இதெல்லாம் தேவை தான் அப்படின்னு. ஆனால் இல்லை, அன்பு ரொம்ப பாதுகாப்பாக தான் இருப்பாங்க, எப்படி அரோட் செஞ்சு சரியாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வேற ஒரு ஆர்டருக்காக அன்போட கிச்சன் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த டைமில் அதுலேயுமே எதையோ ஒன்று வச்சு கொண்டு வந்து வெண்ணிலா வந்து பாக்ஸை உள்ளே வச்சிடுறாங்க. ஆனால் அன்பு எதுக்கும் சந்தேகப்பட்டு எல்லாத்தையும் பாக்ஸையும் செக் பண்ணுறாங்க. கரெக்டாக வெண்ணிலா வச்ச பாக்ஸை செக் பண்ணும்போது ஒரு ஃபோன் கால் வருதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுட்டு போயிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கண்மணி வந்து இடியாப்பம் சைக்கிளில் கொண்டு போய் விற்றுட்ருக்காங்க. ஒருத்தங்க இடியாப்பம் கேட்குறாங்க, அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கும்போது பக்கத்துலேயே வந்து ஒருத்தங்க வண்டி சேல் பண்ணிகிட்ருக்காங்க.